சுப நிகழ்ச்சிகள் மற்றும் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு தரிசனம் மேற்கொள்ள ஒப்பந்த அடிப்படையில் பேருந்து வசதி செய்து தரப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலமாக அதிநவீன சொகுசு பேருந்துகள், குளிர்சாதனமுள்ள இருக்கை மற்றும் படுக்கை வசதி கொண்ட பேருந்துகள் தொலைதூரங்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் குழுவாக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கும் அறுபடை வீடு கோயில்கள் மற்றும் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு தரிசனம் மேற்கொள்ள ஒப்பந்த ஊர்தி அடிப்படையில் குறைந்த கட்டணத்தில் பேருந்து வசதி ஏற்பாடு செய்து தரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அறிவிக்கப்பட்ட இணையதள முகவரி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் 1800 கோடியில் மதர்சன் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் தனது தொழிற்சாலையை அமைக்க உள்ளது. உலக முதலீட்டாளர் மாநாடு மூலம் மாநிலத்திற்கான முதலீடுகளை தமிழக அரசு தொடர்ந்து ஈர்த்து வருகிறது. அதன்படி கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல்வேறு தனியார் நிறுவனங்களுடன் தமிழக அரசு ஒப்பந்தங்களை மேற்கொண்டது. அந்த வகையில் நொய்டாவை தலைமையகமாக கொண்டு செயல்படும் வாகன உதிரி வாகனங்கள் நிறுவனமான மதர்சன் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் சுமார் 67 ஏக்கரில் 1700 கோடி செலவில் தொழிற்சாலை அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. இந்த தொழிற்சாலையின் கட்டுமான பணிகளின் போது 200 பேருக்கும், தொழிற்சாலை செயல்பட தொடங்கும் போது 3500 பேருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் வழக்கறிஞர் மற்றும் போதகர் போர்வையில் பல பெண்களை திருமணம் செய்து கொள்வதாக கூறி மோசடி செய்வதாக கூறிய மகளின் குற்றச்சாட்டுக்கு அவரது தந்தை மறுப்பு தெரிவித்துள்ளார். சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு கடந்த வியாழக்கிழமை வந்த செல்வதுரை என்பவரின் மகள் லிடியா தனது தந்தை வீட்டிற்கு வந்த நண்பரை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதாகவும், தனது தந்தையை கைது செய்யாமல் விட்டால் பல பெண்கள் பாதிக்கப்படுவதாகவும் புகார் அளித்திருந்தார். நிலையில் செல்லதுரை தனது மகள் லிடியா மற்றும் அவரது மனைவி சந்திரலேகா மீது டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் பண ஆதாயத்திற்காக மகள் லிடியா புகார் அளித்ததாகவும், அது முற்றிலும் பொய் என்று கூறியுள்ள செல்லதுரை, லிடியா தன்னிடம் 25 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியதாகவும், அதை கொடுக்க மறுத்ததால் என் மீது அவதூறு புகார் அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடக்கும் விவசாய பொருளாதார உலக மாநாட்டில் நாளை பிரதமர் மோடி பங்கேற்கிறார். விவசாய பொருளாதார உலக மாநாடு இன்று தொடங்கிய நிலையில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் நாளை பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இந்த விவசாய உலக மாநாடு 65 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்தியாவில் நடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் 75 நாடுகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள், நிபுணர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்த ஆண்டு நிலையான வேளாண் உணவு முறையை நோக்கிய மாற்றம் என்ற தலைப்பில் ஆலோசனைகள் நடைபெறுகின்றன. நீட் வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நன்றி தெரிவித்துள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நீட் தேர்வுக்கான வினாத்தாள் கசிந்த விவகாரம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதையடுத்து நீட் தேர்வுக்கு எதிராக கடும் போராட்டங்கள் நடைபெற்றன. இதனிடையே மீண்டும் நீட் தேர்வு நடத்த கோரிய வழக்கில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு பாட்னா மற்றும் ஹசாரிபாக் பகுதிகளில் மட்டும்தான் நடந்துள்ளது என்றனர். இதனால் ஒட்டுமொத்த தேர்வை ரத்து செய்ய முடியாது என கூறி நீதிபதிகள் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்தனர். இதற்கு நன்றி தெரிவித்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இனிமேல் தவறு நடக்காமல் இருக்க தீர்ப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ள விஷயங்களை அமல்படுத்துவதாக உறுதியளித்தார். மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளுக்காக ஒரு செங்கல் கூட நிறுவப்படவில்லை என எம்பி ஆர் ராசாவின் குற்றச்சாட்டை அடுத்து விரைவில் கட்டி முடிக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா உறுதியளித்தார். மக்களவையில் பேசிய திமுக எம்பி ஆர் ராசா, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை 4 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி முடிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்திருந்தது. ஆனால் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கவில்லை என தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவில் கட்டி முடிக்கப்படும் என கூறினார். இந்தியாவில் உள்ள முக்கிய நகரங்களில் 14% வீட்டு வாடகை உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேலைவாய்ப்புக்காக கிராமங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் நகரங்களுக்கு குடியேறுவது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதோடு பல காரணங்களால் நகரங்களில் வீட்டு வாடகை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. அந்த வகையில் தனியார் அமைப்பு நடத்திய ஆய்வில் 14% வீட்டு வாடகை உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதில் டெல்லி அருகே உள்ள கிரேட்டர் நொய்டா முதலிடம் பிடித்துள்ளது. அங்கு ஓராண்டில் 26.7% உயர்ந்துள்ளது. இரண்டாம் இடத்தில் 24.6%துடன் பெங்களூருவும், சென்னை 19.1%துடன் 7ஆம் இடத்திலும் உள்ளன. %7.5 மேலானோர் வருமான வரி தாக்கல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜூலை 31ஆம் தேதியுடன் வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நிறைவடைந்தது.
இதைத் தொடர்ந்து 7.28 கோடி இந்தியர்கள் வருமான வரி தாக்கல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் குறிப்பாக 5,22,00,000 பேர், அதாவது 72% புதிய வரிமுறையின்படி வருமான வரி தாக்கல் செய்துள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. மேலும் 58 லட்சம் பேர் புதிதாக வருமான வரியை தாக்கல் செய்துள்ளதாகவும் வருமான வரித்துறை தகவல் தெரிவித்துள்ளது.